வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எப்படி ஷேர் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எம்சிசி கவுன்சிலிங் சீட்ஸ் எப்படி வெர்டிக்கலாக சீட் ஷேரிங் நடக்குது, அதே மாதிரி ஹரிசாண்டலாக எப்படி சீட் ஷேரிங் நடக்குதுங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோக்குள்ளே அந்த வீடியோவோட லிங்க் தரேன், அது வேணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் காலேஜஸில் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் என்ன மாதிரி சீட் ஷேர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரி சீட் ஷேரிங் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய 100% சீட்டில் 15% ஆல் இண்டியா கோட்டா கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 85% அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் ரிசர்வேஷன் மூலமாக இந்த சீட்டு ஷேர் ஆயிரும். ஒரு ஸ்டேட்லையும் அவங்கவுங்க பாலிசியில் என்ன செய்யறாங்கன்னா ஸ்டேட் ரிசர்வேஷன், வெர்டிக்கல் ரிசர்வேஷன் வச்சுருக்காங்க. அந்த ரிசர்வேஷன் படி அந்த 85% சீட்டும் ஷேர் ஆகும். இது கவர்மெண்ட் காலேஜில். இதே ப்ரைவேட் காலேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய மொத்த 100% சீட்டில் ஒரு certain percentage ஆஃப் சீட் கவர்மெண்ட் கோட்டாக்கும், ஒரு certain percentage ஆஃப் சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும், ஒரு certain percentage ஆஃப் சீட் என்ஆர்ஐ கோட்டாவுமா மாறும். நம்ம அதை ஸ்டேட் வைஸாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தமிழ்நாடு. மொத்தம் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய 100% சீட்ஸில் 65% எதுக்கு போயிடும் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போதும். இந்த 65%ல் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரிசர்வேஷனும் இன்க்ளூடட். இதில் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக போகும். இந்த 35%ல் 15% என்ஆர்ஐ கோட்டாவாக மாறும். ஒருவேளை என்ஆர்ஐ கோட்டாவில் இருக்க சீட் 3 ரவுண்ட்லையும் ஃபில் ஆகலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பி மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக கன்வெர்ட் ஆகிரும். இது தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமான சீட் ஷேரிங். கேரளாவில் மொத்தம் இருக்கக்கூடிய 100% சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 50% சீட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கும், 35% சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும், 15% சீட் என்ஆர்ஐ கோட்டாக்குமா போகும். இதே நம்ம கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டோம்னா 40% கவர்மெண்ட் கோட்டா, 60% மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் இந்த 60%லேயே இன்க்ளூட் ஆயிரும். ஆந்திர பிரதேசில் எடுத்துக்கிட்டோம்னா 50% கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 35%, என்ஆர்ஐ கோட்டா 15%. தெலுங்கானாலையும் அந்த சேம் கேட்டகரி தான். 50% கவர்மெண்ட் கோட்டா, 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா, 15% என்ஆர்ஐ கோட்டா. பாண்டிச்சேரியில் 35 to 50%. ஏன் 35 to 50% சொல்றேன்னா, பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி காலேஜஸும் இருக்கு. அதனால டிபெண்ட்ஸ் ஆன் மைனாரிட்டி நான் மைனாரிட்டிங்கிற கேட்டகரியில் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பிரைவேட் காலேஜஸ்ல 100% சீட்ல 35 to 50% கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போயிடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட் 15% என்ஆர்ஐக்கு போயிடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட் அதாவது என்ஆர்ஐயும் கவர்மெண்ட் கோட்டாவும் போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக கன்வெர்ட் ஆயிரும். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா 50% கவர்மெண்ட் கோட்டா, 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா, 15% என்ஆர்ஐ கோட்டா. மத்திய பிரதேசில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பர்சன்டேஜ் சீட் கவர்மெண்ட் கோட்டாக்கு போகிற ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். இருக்கிற 100% சீட்டில் 85% கவர்மெண்ட் கோட்டா தான். மிச்சம் இருக்கிற 15% மட்டும்தான் என்னது மேனேஜ்மெண்ட் கோட்டா. அந்த 15%க்குள்ளே தான் என்ஆர்ஐ கோட்டாவும் அடக்கம். அது மாதிரி ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50% 85% வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போயிடும். 15% மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகும். இந்த என்ஆர்ஐ கோட்டாங்கிறதும் அந்த 15%க்குள்ளே இன்க்ளூட் ஆயிரும். வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 33 to 50% கவர்மெண்ட் கோட்டாக்கும், 35 to 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா போகும், 15% என்ஆர்ஐ கோட்டாவுக்கு போகும். குஜராத்தில் 75 to 85% கவர்மெண்ட் கோட்டாக்கும், 15% அப்ராக்சிமேட்லி என்ஆர்ஐ கோட்டாக்கும், 10% மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போகும். பீகாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற 100% சீட்டுமே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் போகும். கவர்மெண்ட் கோட்டாக்கு அங்கே சீட்டே கிடையாது. பிரைவேட் காலேஜஸில் 100% சீட், நான் மைனாரிட்டி காலேஜில் 100% சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கே போயிடும். மைனாரிட்டி காலேஜில் 50% சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகும். என்ஆர்ஐ கோட்டாக்கு 15% சீட்டும். உத்தரப்பிரதேசில் 50% கவர்மெண்ட் கோட்டா, 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய 50%ல தான் என்ஆர்ஐ கோட்டாவும் அடக்கம். உத்தரகாண்ட் எடுத்துட்டிங்கன்னா 50% கவர்மெண்ட் கோட்டா, 35 to 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த 35 to 50ல தான் இந்த 15% என்ஆர்ஐ கோட்டாவும் அடங்கும். ஹரியானாவை எடுத்துட்டிங்கன்னா 50% கவர்மெண்ட் கோட்டா, 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த என்ஆர்ஐ 15% சீட்டு இந்த 50% என்ஆர்ஐ கோட்டாவில் தான் அடங்கும். இதுதான் சீட் ஷேரிங். பட் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா இது எல்லாமே அது எப்படி வெர்டிகலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டோட கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு சீட் ஷேர் ஆகும். இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீட் ஷேரிங் எப்படி இருக்குன்னா ஓசி,
பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னு நமக்கு டிவைட் ஆகுது. அது மாதிரி ஒரு ஸ்டேட்லையும் வந்து அந்த கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க, என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி. அதுபடி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும் அதே மாதிரி வெர்டிகலாக ரிசர்வேஷன் நடக்கும். பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய 100% சீட்டும் இப்படி தான் ஷேர் ஆகும். உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன மாதிரி சீட் ஷேரிங் நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பேஸ் பண்ணி அவங்க கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.